ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தானியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃப்ரண்ட் பஃப் வச்சு பின்னுக்கு நாங்கள் ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்சு கேர்ள் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஹேர் ஸ்டைல் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு ஆல்ரெடி நான் ஹேரை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ப்ளோ ட்ரை பண்ணி க்ரீம் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? இப்போ இயர் டு இயர் பார்ட்டாக நான் செக்ஷன் பண்ணிக்கொள்கிறேன். இந்த இயர் டு இயர் பார்ட்டில் தான் நாங்கள் பெக்கம் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட் இந்த பின்னுக்கு இருக்கிற இந்த க்ரோன் ஏரியா அப்படியே ஃபுல் பார்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் கேர்ள் பண்ணி ஹேர் எக்ஸ்டென்ஷன் வைக்க போகிறோம். இப்போ மோஸ்ட்லி நாங்கள் எங்களுடைய வீடியோஸ் ஃப்ரண்ட் பார்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் டிசைன் பண்ணுறதா இருந்தால் க்ரோன் ஏரியாவில் நாங்கள் பெக்கம் பண்ணுவோம். பட் இதுக்கு பெக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு வரப்படியால் இயர் டு இயர் பார்ட்டில் வரப்படியால் இந்த இடத்துல பெக்கம் தேவைப்படாது. ஓகேவா? ஓகே. இப்போ நாங்கள் ஹேர் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி வைக்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா கேர்ள் பண்ண போகிறேன். நீங்கள் இதை கேர்லிங் டோனில் கூட தாராளமாக பண்ணலாம். நான் இந்த கேர்ள் பார்த்திங்கன்னா எங்களுடைய ஸ்ட்ரைட்னரை வச்சு எப்படி கேர்ள் பண்ணலாம்ன்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபுல் கேர்ளுமே. ஓகேவா? இப்போ சின்ன செப்ரேட் பாட்டாக பிரிச்சுக்கொள்கிறேன். இப்போ நான் இந்த பாட்டை பிரித்து வச்சுக்கொள்கிறேன். மேல் பாட்டை பார்த்திங்கன்னா கிளிப் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு லேயராக தான் நாங்கள் கேர்ள் பண்ண வேணும். ஓகேவா? ஹேர் எக்ஸ்டென்ஷன் அதுக்கப்புறம் தான் வைக்கிறது. ஓகேவா? கேர்ள் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஹீட் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணுறேன். பி பிளெண்ட் என்ற பிராண்ட்லேருந்து நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, தாராளமாக எதனாலும் ஒரு ஹீட் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அயன் மிஷினால் இல்லாட்டி கேர்லையோ கேர்ள் பண்ணிங்கன்னா இட்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறேன். பட் இது உங்களுக்கு தெரியாது, ஏன்னா வீடியோவுமே கிளியர் இல்லாதபடியால் எனக்கு தெரியலை. ஓகேவா? நான் உங்களுக்கு அடுத்த பாட்டில் ஸ்லோ மோஷனில் உங்களுக்கு காட்டுவேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்கள் ஒரு அயன் மிஷினில் கேர்ள் பண்ணுறதா இருந்தால், எங்களுடைய ஸ்ட்ரைட்னரில் கேர்ள் பண்ணுறதா இருந்தால், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஸ்ட்ரைட்னரில் கேர்ள் பண்ணுறதா இருந்தால் எங்களுடைய ஹேருக்கு நாங்கள் மூஸோ ஸ்ட்ராங் ஸ்ப்ரேயோ அண்ட் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைட்னிங் மிஷினில் கேர்ள் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹீட் ப்ரொடெக்டர் மட்டும்தான் யூஸ் பண்ண வேணும். பிகாஸ் ஏன்னா ஸ்மூத்தாக அந்த கேர்ள் வாரத்துக்காக யூஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நாங்கள் ஒரு ஸ்ட்ராங் ஸ்ப்ரே அந்த கேர்ள் ஸ்ட்ராங்காக பெர்மனண்ட்டாக அதாவது பெர்மனண்ட் கிடையாது, ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்காக ஸ்ட்ராங் ஸ்ப்ரே யூஸ் பண்ண வேணும். நான் யூஸ் பண்ணுறது டாப் 10 பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எதென்றாலும் ஒரு பிராண்ட் ஸ்ட்ராங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல தான் ஹேர் எக்ஸ்டென்ஷன் வைக்க போகிறேன். கீழே ஒரு லேயர் கேர்ள் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஹேர் எக்ஸ்டென்ஷன் வரப்போகுது. ஹேர் எக்ஸ்டென்ஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது எங்களுடைய காதோட வர பாட், ஓகேவா, அந்த பாட்டில் பெக்கம் பண்ண போகிறேன். ஸோ இந்த பெக்கம் எதுக்காக பண்ணுறது அப்படின்னு சொன்னால், அந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன் வழுகி விழாமல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம். பெக்கம் பண்ணிவிட்டு நான் அந்த இடத்துல ஹேர் கிளிப் யூஸ் பண்ணி அந்த பெக்கமே இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறேன். ஓகேவா? ஹேர் கிளிப் யூஸ் பண்ணுறது இஸ் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், நாங்கள் அந்த ஹேர் கிளிப்புக்கு மேலால் தான் ஹேர் எக்ஸ்டென்ஷன் வைக்க போகிறோம். இப்போ ஹேர் எக்ஸ்டென்ஷன் இன்னுமே கலராமல் ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களுடைய ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் அந்த கிளிப் பண்ணிடுறேன். இப்போ கிளிப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த கிளிப் கலர், அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிளிப் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல தான் ஹேர் எக்ஸ்டென்ஷன் வரப்போகுது. காதுக்கு பக்கத்தில் ஹேர் எக்ஸ்டென்ஷன் வைக்கக்கூடாது. கிளிப்பும் அப்படி தான் பண்ணணும். இப்போ அந்த கிளிப் கலராக இருக்கிறதுக்காக ஸ்ட்ராங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோம். அப்போ கிளிப் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கொள்ளும். இப்போ ஹேர் எக்ஸ்டென்ஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டை நாங்கள் கேர்ள் பண்ணிவிடுவோம். சின்ன சின்ன லேயராக பிரித்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்றபடி நீங்கள் கேர்ள் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ஸ்லோ மோஷனில் காட்டுறேன் ஸ்ட்ரைட்னரை எப்படி பிடிக்கணும், என்ன மாதிரி பண்ணணும் என்றதை ஓகேவா? எப்பயுமே ஸ்லோவாக, இப்போ நான் ரொம்ப ஸ்லோ மோஷனில் இருக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு ஸ்லோவாக நீங்கள் கீழே அப்படியே ஸ்ட்ரைட் மிஷினை பிடிச்சிட்டே உங்களுடைய விரலால் அப்படியே அந்த கேர்ளை இந்த மாதிரி பண்ணி எடுத்திங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ காட்டலை, போக பார்ப்பீங்க. ஸோ இதுக்கு நான் டாப் 10 பிராண்டில் ப்ளூ கலர் பாட்டில், நீங்கள் பிளக் கூட யூஸ் பண்ணலாம். பிளக் தான் உண்மையிலே பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பிளக் கலர் பாட்டில் யூஸ் பண்ணுங்கள் டாப் 10 பிராண்டில். ஸோ இனிமேல் உங்களுடைய ஹேர் ஸ்டைல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? திருப்பியும் பாருங்கள். ஸோ இதை மாதிரி தான் நான் கேர்ள் பண்ணுறேன். ஹேர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் கேர்ள் பண்ணிக்கொள்கிறேன். ஃபுல்லாக எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளிப் வச்ச இடத்துல நான் இந்த மாதிரி பண்ணிக்கொள்கிறேன். விரலால் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா இன்னுமே அந்த கேர்ள் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். ஸோ மஸ்ட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பிரைட்ஸ் சாஃப்ட் கேர்ள்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால்
கேர்லிங் டோனில் பண்ணுறதை விட இந்த மாதிரி அயன் மிஷினில் பண்ணக்குள்ளே அது பார்க்குறதுக்கு ஒரு சாஃப்ட் கேர்ள் நேச்சுரல் லுக்காக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அயன் மிஷினால் கேர்ள் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு கேர்ளுக்குமே நீங்கள் ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும். அப்போ தான் அது வந்து ஏன்னா அயன் மிஷினால் கேர்ள் பண்ணக்குள்ளே கொஞ்சம் நேரத்தில் அது போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து ஸ்ட்ராங் ஸ்ப்ரே வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இந்த மாதிரி பண்ணிவிடணும். ஸோ ஃபுல்லாக ரிப்பீட்டடாக இப்படி தான் வரப்போகுது. ஓகே, இப்போ வந்து நாம் ஹேர் எக்ஸ்டென்ஷன் வைக்க போகிறோம். ஹேர் எக்ஸ்டென்ஷன் வைக்கக்குள்ளே நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும், இங்கே காதோட பக்கத்தில் வர மாதிரி வைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வைக்கவே கூடாது. சரி தானே, கொஞ்சம் முள்ளுக்கு நான் கிளிப் பண்ணியிருக்கேன் இல்லையா, கொஞ்சம் முள்ளுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் கிளிப் பண்ணி அந்த இடத்துல தான் ஹேர் எக்ஸ்டென்ஷன் வரணும். ஸோ ஹேர் எக்ஸ்டென்ஷனில் பார்த்தீங்கன்னா கிளிப் இருக்கும். இந்த கிளிப்பை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளிப்பை வந்து ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த நாங்கள் ஹேர் கிளிப் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழெல்லாம் அதுக்கு மேலே அந்த கிளிப்பை லாக் பண்ணி பிறகு நாங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க, இன்னும் ஸ்ட்ராங்காக லாக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இங்கால ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கால பக்கம் மற்ற அந்த அங்கால பக்கம் இருக்கிற காதில் கொஞ்சம் காதோட சேர்த்து இல்லாமல் உள் பக்கமாக இங்கால எப்படி வச்சோமோ அதே மாதிரி அங்கால வச்சு கிளிப் பண்ணிவிடுங்க. ஓகேவா, ஓகே. நாங்கள் எக்ஸ்டென்ஷன் வந்து செட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ எக்ஸ்ட்ராவாக பார்ட் எப்படியுமே கொஞ்சம் மிச்சமாக இருக்கும். ஓகேவா, அப்படி இருந்தால் அதை இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுட்டு ஹேர் கிளிப் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஹேர் கிளிப் வந்து யூஸ் பண்ணக்குள்ளே கொஞ்சம் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். மொத்தமான பாட்டில் ஏறாது. எப்படி ஏறுமோ அதுக்கு ஏற்றபடி ஹேர் கிளிப்பை வந்து நீங்கள் குத்தினீங்கன்னா இன்னும் அந்த இடம் வந்து வழுகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன தான் வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷனை பிடிச்சி இழுத்தாலும் கீழே கலராது, ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பிரைட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனில் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும் பொழுது ஹேர் எக்ஸ்டென்ஷன் கலராது, ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண ஹேர் எக்ஸ்டென்ஷன் என்னப்படியால் அந்த இடத்துல அன்ஈஸியாக ஒரு மாதிரியாக இருக்குது. இதே வந்து நான் திருப்பி மற்ற கேர்ள் பண்ணக்குள்ளே அந்த இடம் வந்து கவர் ஆகிடும். ஓகேவா, இப்போ இன்னொரு லேயர் வந்து பிரிச்சுக்கொள்கிறேன். நீங்கள் வந்து இன்னுமே மெல்லிசாக எடுக்கலாம். ஸோ இன்னுமே மெல்லிசாக எடுத்திங்கன்னா அவங்களுடைய கேர்ள் வந்து இன்னுமே சின்னதாக வரும். நான் கொஞ்சம் மொத்தமாக தான் எடுத்திருக்கிறேன். பட் உங்களுடைய விருப்பம் எப்படி வேணுமோ அப்படி எடுங்க. நான் கொஞ்சம் பெரிய கேர்ளுக்காக மொத்தமாக எடுத்திருக்கிறேன். ஓகேவா, ஓகே. இப்போ மேல் பாட்டையும் வந்து நான் செக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ கீழ் பாட்டில் வந்து நாங்கள் எப்படி கேர்ள் பண்ணுறோமோ அதே மாதிரி ரிப்பீட்டடாக வந்து நாங்கள் கேர்ள் பண்ணுறோம். ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறபடியால் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கேர்ள் பண்ணிக்கொள்ளுங்கள்.
ஓகே, இப்போ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக வந்து கேர்ள் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னு சொன்னால், இந்த பாட்டை வந்து சீப்பால் மேலால் கேர்ளை நான் குழப்பாமல் மேல் பாட்டை மட்டும் நல்லா இழுத்து போட்டு இப்போ இருக்க ஸ்ட்ராங் ஸ்ப்ரே வந்து நான் ஃபுல்லாக ஃபைனலாக எல்லா ஹேருக்குமே வந்து படுற மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த பாட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இயர் 2 பாட்டுக்கு ஃப்ரண்ட்டுக்கு நாங்கள் எப்படி பெக்கம் பண்ணுறது என்றதை பற்றி பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயர் 2 இயர் பாட்டாக பிரித்ததை நான் 3 பாட்டாக முன்னுக்கு பிரிக்க போகிறேன். ஓகேவா? காதோட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஃப்ரண்ட் நெத்தி அந்த பாட்டில் வந்து 3 பாட்டாக வந்து நான் பிரிக்கிறேன். ஓகேவா? இப்படி பிரித்ததுக்கு அப்புறமா வந்து எங்களுக்கு பெக்கம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல நாங்கள் வந்து எப்படி பெக்கம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து எங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் அதை கிளிப் பண்ணிக்கொள்கிறேன். கிளிப் பண்ணதுக்கப்புறமா இங்கெல்லாம் சைட்டில் இருக்கிற இந்த இயர் 2 பார்ட் வந்து நான் பெக்கம் பண்ண போகிறேன். ஓகேவா? இதைத்தான் பெக்கம் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி 3 பாட்டாக பிரித்ததுக்கப்புறமா பெக்கம் பண்ணலாம். ஸோ இதில் வந்து எப்படி பெக்கம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் இப்போ காட்டினேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் பெக்கம் பண்ணணும். சரியா? இந்த மாதிரி இதை சின்ன சின்னதாக பிரித்து பெக்கம் பண்ணக்குள்ளே நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள். ஸோ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் பெக்கம் உங்களுக்கு நல்லா பஃப்பாக வேணுமென்னா இந்த மாதிரி பெக்கம் பண்ணாதீங்க. ஹேரை இப்படி பிடிச்சி பெக்கம் பண்ண வேணாம். நேராக, அதாவது 90 டிகிரியும் கூடாது, 45 டிகிரியும் கூடாது. இது நல்லா உங்களுடைய ஃபேஸை பார்க்குற மாதிரி ஹேரை பிடிச்சிட்டு நல்லா பெக்கம் பண்ணிங்கன்னா உங்களுடைய பெக்கம் வந்து நல்லா பஃப்பாக வரும். அதாவது நல்லா இன்னுமே நல்லா பஃப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி பெக்கம் பண்ணுங்கள். அந்த பெக்கம் வந்து உங்கள் ரூட்டுக்கிட்டேயும் இருக்கணும், அதே நேரத்தில் கொஞ்சம் ரூட்டுக்கு மேலே அந்த கொஞ்சம் அகலமாகவும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தனி ரூட்டில் மட்டும் இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அகலமாகவும் நீங்கள் வந்து பெக்கம் பண்ண வேணும். சரிதானே? இப்போ அடுத்த பார்ட் பிரித்து அதையுமே வந்து நல்லா பெக்கம் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பெக்கமுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். நான் எப்பயுமே வந்து என்னோடய ஸ்டைல் வந்து நான் பெக்கமுக்கு ஸ்ப்ரே பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு வேணுமென்னா பெக்கம் பண்ணுங்கள். எனக்கு அதனால் எந்த டிஸ்டர்பன்ஸும் ஹேர் ஸ்டைலுக்கு ஆனதில்லை. இது வந்து இப்போ முன்னுக்கு இருக்கிற பாட்டு என்ன பண்ணல, இதுக்கு வந்து ஸ்லாண்டாக தான் பெக்கம் பண்ணணும். அதாவது சும்மா கெஷுவல் லைட்டாக தான் பண்ணணுமே தவிர ரொம்ப பண்ணக்கூடாது. சீப்பு வந்து இப்படி வரவே கூடாது பெக்கம் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற பார்ட் பிரச்சனை இல்லை, ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இப்படி வரவே கூடாது. சீப்பு வெளியில் வரவே கூடாது. ஸோ உள்ளுக்கு சீப்பு அந்த பல்கள் வந்து மெதுவாக இருக்கிற மாதிரி பெக்கம் பண்ணிங்கன்னா அந்த பெக்கம் வந்து வெளியால் தெரியாது. அதே நேரத்தில் ஃப்ரண்ட் பார்ட்டுமே வந்து அந்த மற்ற லேயர் பெக்கமோட சேர்ந்து நீட்டாக வரும். ஸோ கண்டிப்பாக ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு பெக்கம் பண்ணணும், ஸ்லாண்டாக லைட்டாக தான் பெக்கம் பண்ணணும். சரிதானே? இதே மாதிரி தான் இப்போ நடுப்பாட்டிலையும் வந்து நான் பெக்கம் பண்ணுறேன். ஓகேவா? இதுக்கும் வந்து கடைசி லேயர் அண்டப்படியெல்லாம் நல்லா பெக்கம் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பெக்கம் பண்ணக்குள்ளே வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ஸ்ட்ரைட்டாக வச்சு பெக்கம் பண்ணாமல் அப்படி முன்பக்கம் முகத்துக்கு பக்கமாக அந்த ஹேர் வார மாதிரி பெக்கம் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய பெக்கம் வந்து நல்ல பஃப் வந்து கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பஃப் வந்து கிடைக்கும். இப்போ வந்து நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹேருக்குரிய ஃபைபர், ஐ மீன் டஸ்ட் பவுடர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. நான் அப்படி எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. பட் அதை யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெக்கம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்கெல்ப் வந்து சம்டைமில் ஒயிலியாக இருந்துச்சுன்னு சொன்னால் பெக்கம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் ஹேர் டஸ்ட் பவுடர் அண்ட் ஃபைபர் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது. நான் எப்போயுமே யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னா தாராளமாக யூஸ் பண்ணுங்கள், ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த பாட்டுக்கும் இதே மாதிரி தான் நல்லா பெக்கம் பண்ணுங்கள். ஸோ பெக்கம் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் அகலமாக ரூட்டில் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரூட்டையும் தாண்டி கொஞ்சம் முன்னுக்கும் வர மாதிரி பெக்கம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ ஓகே, பெக்கம் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் மேலால் இழுக்கணும். சீப்பு வந்து பெக்கமுக்கு உள்ள அந்த சீப்பினுடைய பல்லெல்லாம் போகக்கூடாது. மேலால் அந்த சீப்பு அந்த ஸ்கெல்ப்புக்குள்ளே அந்த நான் உங்களுக்கு காட்டுறேன், இந்த மாதிரி வைக்கக்கூடாது. சீப்பை மாதிரி வைக்காமல் மேலால் சீப்பிட பல்லு அந்த ஹேருக்குள்ளே போகாமல் மேலால் வச்சு தான் நாம் வந்து அந்த பெக்கம் பண்ணுற பாட்டெல்லாம் வந்து இழுக்கிறேன்னா இழுக்கணும். சரி தானே? நீங்கள் பெக்கமுக்குள்ளே அந்த சீப்பிளுடைய இருக்கிற அந்த பல்லெல்லாம் போணுச்சுன்னா சிக்காகும்,
உங்களுடைய நீட்டாக கிடைக்காது, பெக்கமே கலரை பார்க்கும். ஸோ அதனால் மேலால் இந்த மாதிரி இழுத்துக்கொள்ளுங்க. இது முக்கியமான ஒரு விஷயம். இழுத்துட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு திருப்பி மேலால் இழுத்து பின்னுக்கு வந்து அந்த நாங்கள் எப்போயுமே கிளிப் பண்ணுற இடத்துல கிளிப் பண்ணிவிடுங்க. என்ன இஷ்யூஸ்ன்னு சொன்னால் என்னால் வந்து அந்த கிளிப் பண்ணுற இதை வந்து காட்டவே முடியலை, அது வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி தான் கிளிப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி மேலால் இழுத்துட்டு கிளிப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய பெக்கம் வந்து சம்டைம்ஸ் சில இடங்களில் பள்ளமாக இருந்து சில இடங்களில் உயரமாக இருந்தால் டெயில் கோமால் பள்ளமாக இருக்கிற இடத்த மட்டும் உயர்த்தினீங்கன்னா அந்த இடம் மற்ற இடங்களோட சேர்த்து ஈவனாக வந்துடும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த மிச்ச பாட்டை வந்து கேர்ள் பண்ண போகிறோம். கேர்ள் பண்ணக்குள்ளே கிளிப்பு கிட்ட பிடிக்க வேண்டாம். கிளிப்புக்கு கீழே அந்த ஹேரை மட்டும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு கீழே ஸ்ட்ரைட்னராக கொண்டு வாங்க. அப்போ கிளிப்பும் கலராது, மேலே உங்களுக்கு எந்த ஒரு சுதப்பலும் வராது. அப்போ நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி தான் சின்ன சின்ன லேயராகவே அதையும் பிரித்து நான் வந்து கேர்ள் பண்ணிக்கொள்கிறேன். ஃபுல்லாகவே வந்து அந்த மிச்சம் இருக்கிற எக்ஸ்ட்ரா பாட்டையும் வந்து நான் கேர்ள் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து அந்த இடத்துல வந்து கிளிப் கவர் ஆகிறதுக்கு நீங்கள் ஃப்ளவர் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஏதாவது ஒரு டிசைன் கிளிப் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுதான் ஃபைனல் லுக். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ரண்ட் பஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு கேட்பாங்க எல்லா பிரைட்ஸுமே. பட் பெரிய நெத்தி இருக்கிறவங்களுக்கு இது ட்ரை பண்ணாதீங்க. ஸோ யாரோட ஃபேஸுக்கு கரெக்டாக இருக்குமோ அவங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.